ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு பிரண்டை சட்னி செய்ய போகிறோம். வீட்லேயே சுவையான கிராமத்து ஸ்டைல் பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம மாடி தோட்டத்திலே விளைஞ்சது, போய் கட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. பாருங்க, மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்கோம். இதை நான் அப்பப்போ வரும்போதெல்லாம் சட்னி செஞ்சு சாப்பிடுவேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் செடிக்கெல்லாம் காலையிலே தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் இப்போ குண்டுமல்லி செடியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியில் குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு. விதையெல்லாம் அறியிறல்ல, அதோட விதைகளெல்லாம் கொண்டாந்து போடுவேன். அப்போ முளைக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி. அதுலேருந்து வந்தது தான். நான் எதுவும் வாங்கியெல்லாம் நடலை. வாங்க இப்போ பிரண்டையை கட் பண்ணி சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரண்டை பாருங்கள், அப்படியே பச்சை தண்ணியாட்டம் அழகாக நீளமாக இருக்குது. இப்போ கடையில் வாங்கினா கெட்டியாக இருக்கும், முத்தி போயிருக்கும். நமக்கு எப்படி செய்கிறது, தோல் உரிக்கிறதுன்னு ரொம்ப இதாக இருக்கும். இது பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நான் வரும்போதெல்லாம் இது செஞ்சுப்பேன் பறித்து. இப்போ நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நான் கீழே போகிறேன். கீழே போயிட்டு வீட்டில் எடுத்து இது வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் கையில் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு அது கை ஃபுல்லாக நல்லா தடவிக்கணும். ரெண்டு கையிலையும் நல்லா தடவிட்டு அந்த பிரண்டையை நல்லா உடச்சிக்கணும். உடச்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே பிஞ்சாக இருக்குது. நாலா பக்கமும் இருக்க நார் எடுத்துகிட்டு கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரண்டையோட தலையும் அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா பிரண்டையும் எடுத்து உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும். எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு பிரண்டையை நல்லா அலசிக்கணும். அலசி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த கீரையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பிரண்டை சீக்கிரம் வணங்கிடும், கீரை வணங்க லேட் ஆகும் இல்லையா, அதனால். இப்போ பிரண்டையை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரும். அந்த கீரையும் அலசி வச்சுக்கணும், பிரண்டையோட கீரையை. அதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பிரண்டையோட கீரையும் பிரண்டை நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கணும். பிரண்டையோட தலையை அதுவும் நல்லா பொன்னிறம் நல்லா வதங்கி வரும். அந்த கீரையும் அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும். பாருங்கள், காலையிலே செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே வெளியே பார்த்தா இயற்கை பச்சை பசேன்னு அழகாக இருந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் எடுத்து அந்த பிரண்டையும் கீரையும் எடுத்து வச்சுட்டு அதுலேயே பூண்டு சேர்த்துக்கணும். 2 கட்டி பூண்டு நல்லா வதங்கின உடனே துவரம்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த எண்ணெயிலே போட்டு, வரமிளகா ஒரு 8 மிளகா 10 மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு காரம், உப்பு, புளி நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வச்சுட்டு அடுத்து நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா இதை வதக்கணும். வதங்கினா அப்படியே பாருங்கள், எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே வதங்க சுருண்டு வரும் அந்த வெங்காயம். அடுத்து நம்ம ஒரு 3-4 தக்காளியை நல்லா அரிஞ்சு அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விடணும். அது நல்லா வதங்க தான் அதோட நல்ல ஃப்ளேவர், அந்த கெட்டு போகாது. நம்ம 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். கல்லுப்பு சேர்த்து வதக்கினா தான் தக்காளி நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம வதக்கி வச்சாலும் அந்த கீரையும் பிரண்டையும் அதையும் அதிலே நல்லா போட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். நம்ம கிளறி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா. இப்போ புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியும் அது கூடயே போட்டு நல்லா கிண்டி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு அரைச்சாதான் நம்ம கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட முடியும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு நல்லா கெட்டியாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரண்டை துவையல் சட்னி அது கூட போட்டு நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு, அப்படியே மெலிசா தோசையை ஊற்றி அப்படியே எண்ணெய் கொஞ்சம் விட்டு அப்படியே எடுத்து வச்சு அந்த தோசை இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரண்டை சட்னியை எடுத்து அது கூட வச்சு சாப்பிட்டா அடடா அடடடடா சுவையோ சுவை. எப்படி இருந்துச்சு தெரியுமா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஆல் இன் ஒன் அம்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.